எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மாயாஜாலமான நட்சத்திரங்கள் நிரம்பிய இந்த அழகான இரவு வானத்துக்கு கீழ அமைஞ்சிருக்கிற நம்ம கதைகளுக்கான விளக்க தொகுப்புக்கு உங்கள வரவேற்கிறேன். இப்போ மனசுக்கு ரொம்ப இதமான ஒரு கனவு மாதிரியான இந்த சூழல்ல நாம ரொம்பவே கியூட்டான ஒரு குட்டி ஆமைய சந்திக்க போறோம். அவ பேர் தான் டில்லி. அவள பார்க்க ரொம்ப சின்னதா இருக்கலாம். ஆனா அவளோட கதை நமக்கு சொல்லித்தர போற வாழ்க்கை பாடம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஏதோ புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தொடர்ந்து முன்னுக்கு வர துடிக்கிறவங்களுக்கும் சரி, டில்லியோட இந்த பயணம் ஒரு சூப்பரான வழிகாட்டியா இருக்கும். சரி வாங்க, டில்லியோட இந்த வண்ணமயமான உலகத்துக்குள்ள நம்ம மெதுவா அடி எடுத்து வைப்போம். சரி, இதுக்குள்ள நாம கொஞ்சம் ஆழமா போவோம். கொஞ்சம் அங்க பாருங்களேன். நம்ம டில்லி ஒரு சின்ன அழகான பெயிண்டர் ஏப்ரனை போட்டுக்கிட்டு கையில ஒரு பிரஷோட எவ்வளவு உஷாரா நிக்கிறான். அவளுக்கு பெயிண்டிங் பண்றதுன்னா அவ்வளவு பிடிக்கும். ஒரு பேஷன் சொல்லலாம். ஆனா வெறும் ஆர்வம் மட்டும் இருந்தா போதுமான்னு. ஆரம்பத்துல அவ வரைஞ்சது எல்லாமே கொஞ்சம் கோணல் மாணலா, நேர்த்தியே இல்லாம, கலர்ஸ் எல்லாம் இங்கேயும் அங்கேயுமா சிதறித்தான் இருந்துச்சு. நாமளே ஒரு புது விஷயத்த கத்துக்கும் போது ஆரம்பத்துல இப்படிதானே கொஞ்சம் தடுமாறுவோம் இல்லையா? அந்த தடுமாற்றங்கள் ரொம்ப சகஜம்தான். அதை நினைச்சு டில்லிக்கு அந்த கலை மேல இருந்த ஆர்வம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல. முழு ஈடுபாட்டோட அவ தொடர்ந்து வரைய ஆரம்பிச்சா. ஆனா எல்லா கதைகள்லயும் வர்ற மாதிரி நம்ம டில்லியோட பயணத்திலயும் ஒரு பெரிய முட்டுக்கட்டை வந்துச்சு. காட்டுல இருந்த ஒரு முயல் அவளை பார்த்து, நீ ரொம்ப மெதுவா இருக்க, உன்னால ஒரு பெயிண்டர் ஆகவே முடியாது அப்படின்னு ரொம்பவே கேலியா சத்தமா சிரிச்சு சொல்லுச்சு. மத்தவங்களோட இந்த தேவையில்லாத நெகட்டிவான கமெண்ட்ஸ் எப்படி நம்ம கனவுகள் மேல ஒரு இருளை கொண்டு வந்து போடுது அப்படிங்கிறது இது ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த வார்த்தைகள் நம்ம குட்டி டில்லிய ரொம்பவே கஷ்டப்படுத்திருச்சு. அவளோட அந்த கியூட்டான முகம் வாடிருச்சு. அவளோட நம்பிக்கையும் கொஞ்சம் ஆட்டம் கண்டுச்சுன்னே சொல்லலாம். மேலும் இது மிக அற்புதமாக விளக்குவது என்னவென்றால், சுத்தி இருக்கிறவங்க நம்ம மேல வைக்கிற சந்தேகத்துக்கும் நமக்குள்ள இருக்கிற ஆழமான அர்ப்பணிப்புக்கும் நடுவுல நடக்கிற அந்த அமைதியான போராட்டத்தை தான். அந்த முயலோட கிண்டல் பேச்சு ஒரு பக்கம் அவளை சோர்வடைய செஞ்சாலும், டில்லி உடனே அந்த பிரஷ்ஷை கீழே போட்டுட்டு ஒரு மூலையில போய் உட்கார்ந்து அழல. ரொம்ப அமைதியா, ஆனா அதே சமயம் ஒரு அசைக்க முடியாத உறுதியோட அவ தன்னோட கலைய தொடர முடிவு பண்ணா. இந்த உலகத்தோட சத்தத்தை எல்லாம் தன்னோட உழைப்பாலையும் அர்ப்பணிப்பாலையும் அமைதியாக்கணும்னு நினைச்சா. அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா நகருது. அந்த பிரகாசமான நிலா வெளிச்சத்துல டில்லி டெய்லி ஃபாலோ பண்ண அந்த அமைதியான ரொட்டீன் வெறும் 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1 காலையில எழுந்திருக்கிறது. ஸ்டெப் 2 தனக்கு பிடிச்சத வரைகிறது. ஸ்டெப் 3 சரியா வரலனா கொஞ்சம் கூட சோர்வடையாம அடுத்த நாள் மறுபடியும் ட்ரை பண்றது. அவளோட இந்த விடாமுயற்சியும் கீழே விழுந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிக்கிற அந்த மனசும் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. சத்தமே இல்லாத அவளோட இந்த இடைவிடாத உழைப்பு அவளோட திறமைய நாளுக்கு நாள் செதுக்கிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஓவியரா அவளை மெருகேத்திக்கிட்டா. இங்க இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 1 அப்படிங்கிற நம்பர் தான். அது எதை குறிக்குது தெரியுமா? உண்மையான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு நாள் ராத்திரியில ஏதோ மேஜிக் மாதிரி நடந்துராது. ஒரு நாள் ஒரு பெயிண்டிங், ஒரு சின்ன முயற்சி, இதத்தான் அது குறிக்குது. ஐயோ இன்னும் இவ்ளோ தூரம் போகணுமா அப்படின்னு மலைச்சு போகாம ஒவ்வொரு நாளும் உங்க இலக்க நோக்கி ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்கிறதுல தான் வெற்றியோட உண்மையான ரகசியமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத இந்த 1 நமக்கு ரொம்ப ஆழமா ஞாபகப்படுத்துது. இப்படிதான் தினமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவ வரைஞ்சுகிட்டே இருந்தா. ஒரு நாள் காலையில அந்த காடே தூங்கி முழிச்சப்போ அங்க ஒரு பிரம்மாண்டமான மாயாஜாலம் நடந்திருந்தது. காட்டுல இருந்த பாறைகள், மரங்கள், பூக்கள்னு எல்லாமே அவ்ளோ கண்கவர் வண்ணங்களால ரொம்ப ரொம்ப அழகா தீட்டப்பட்டிருந்துச்சு. பார்க்கறதுக்கு அந்த மொத்த காடுமே ஒரு பெரிய ஆர்ட் கேலரி மாதிரி மாறிடுச்சு. காட்டுல இருந்த மத்த விலங்குகளும், குறிப்பா அவளை பார்த்து அவ்ளோ கிண்டல் பண்ண அந்த முயலும் அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போய், அடேங்கப்பா இவ்ளோ அழகான வேலைப்பாடுகளை செஞ்சது யாரு அப்படின்னு ரொம்பவே வியப்பா கேட்டாங்க. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அங்க வந்த ஒரு வயசான ரொம்பவே புத்திசாலியான ஒரு ஆந்தை சொன்ன அந்த பதில்தான். நம்ம டில்லி தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வரைஞ்சா இன்னைக்கு அதோட ரிசல்ட்ட பாருங்க அப்படின்னு அந்த ஆந்தை ரொம்பவே பெருமையா சொல்லுச்சு. டில்லியோட அந்த அமைதியான தொடர்ச்சியான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இது. அவளோட அந்த சின்ன சின்ன முயற்சிகள்லாம் ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு மொத்த காட்டியே வாய்ப்பிழக்க வைக்கிற அளவுக்கு மாத்திருச்சு அப்படிங்கறத இந்த ஆந்தையோட வார்த்தைகள் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இந்த இடத்துல டில்லியோட திறமைய அவ்ளோ குறைச்சி எடை போட்ட அந்த முயலுக்கு தன்னோட தப்பா நினைச்சு ரொம்பவே அவமானமா போயிடுச்சு. தான் பேசின வார்த்தைகளை நினைச்சு அது நிஜமாவே ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஆனா அங்க நம்ம டில்லி என்ன செஞ்சா தெரியுமா? அவ அந்த முயலை பார்த்து பழிவாங்கவோ இல்ல பாத்தியா நான் யாருன்னு அப்படின்னு பெருமை பீத்திக்கவோ இல்ல. அதுக்கு பதிலா முகத்துல ஒரு சின்ன அழகான புன்னகையோட தன் கையில இருந்த ஒரு பிரஷ்ஷை அந்த முயல்கிட்ட நீட்டி, நீயும் ட்ரை பண்ணி பாக்குறியா அப்படின்னு ரொம்ப அன்பா கேட்டா. நம்மள சந்தேகப்படுறவங்களுக்கும் கேலி செய்றவங்களுக்கும் நாம கொடுக்கக்கூடிய ஆக்கச் சிறந்த பதிலடி நம்ம வெற்றியும் அதுக்கப்புறம் நாம காட்டுற அன்பும் பகிர்தலும் தான் அப்படிங்கிறத டில்லியோட இந்த செயல் நமக்கு அவ்ளோ அழகா உணர்த்துது. அடுத்த பகுதிக்கு சென்று இது எப்படி கட்டமைக்கப்படுதுன்னு பார்ப்போம்.
நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த விளக்கத்துக்கு போட ரொம்ப ஆழமான நீதி இதுதான். மகத்தான விஷயங்களுக்கு நேரம் தேவை. ஆமாங்க, எந்த ஒரு பெரிய வெற்றியும் ஒரே ராத்திரில கிடைச்சிடாது. நாம தினமும் பண்ற அந்த சின்ன சின்ன பயிற்சி காலப்போக்குல நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அழகான ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால தடைகள் வந்தாலும் சரி, மத்தவங்க உங்களை கேலி செஞ்சாலும் சரி, நீங்க ஒருபோதும் உங்க முயற்சியை கைவிடவே கூடாது. முழு நம்பிக்கையோட தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கான நேரம். உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்களோட பிரஷ் எது? உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப ஆழமா நேசிக்கிற, தினமும் பயிற்சி செஞ்சு சாதிக்கணும்னு நினைக்கிற அந்த பேஷன் எது? அது பாட்டா இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு ஸ்கில்லா வேணா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி, அதை இன்னிக்கே கண்டுபிடிங்க. நம்ம டில்லி மாதிரி தேவையில்லாத விமர்சனங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் உங்களோட அந்த பிரஷ்ஷை கையில எடுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ஒரு வண்ணமயமான வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு. இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விளக்க தொகுப்புல உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.